ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அருமையான முருங்கைக்காய் மசாலா குழம்பு. ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி. சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல பொருத்தமாக இருக்குங்க. இது ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பரிமாறுற குழம்பு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரசித்து கற்றுக்கிட்ட அந்த ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பர்டிகுலர்லி அந்த முருங்கைக்காயோட வெந்த அந்த மசாலா கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதிலே அந்த சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான கிரேவி இது. இன்றைக்கி எங்கள் வீட்டுடைய சமையல் நல்ல முருங்கைக்காய் மசாலா கறி, வாழைத்தண்டு பொரியல், சக்கரவள்ளி கிழங்கு வறுவல். அந்த பொரியல் ரெசிபிஸ் எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இன்றைக்கி இந்த அருமையான முருங்கைக்காய் மசாலா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி தான். புதுசாக சமைக்க பழக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே 4 to 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ குழம்பு பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாங்க. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான பேன் வச்சாச்சு. இதில் ஃபஸ்ட்டாக நான் சேர்க்கிறது வறுத்த வேர்க்கடலை. நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன். இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு மற்ற மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்து வறுத்து நம்ம அரைச்சிடலாம். இங்கே அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்தாச்சுங்க. அடுத்தது நிறச்சி அளந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் சீட்ஸ், கொத்தமல்லி விதை சேர்த்தாச்சு. இதையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்துருவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கரிஞ்சிராமல் வறுத்துடுங்க. இப்போ இதில் பட்டை சேர்த்துக்கிறோம். 3 சின்ன பீஸ் பட்டை சேர்த்துருக்குறேன். கூடவே 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வறுத்து விட்டுட்டு அடுத்தது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவோம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வருதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எள்ளு சேர்த்துருவோம். 1 ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. கண்டிப்பாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா பேன் நல்லா சூடாயிடுச்சு. இன்னைக்கு இந்த எள்ளு போட்ட உடனே நல்லா பொரிய ஸ்டார்ட் ஆயிரும். பாருங்கள், அப்படியே வெடித்து பொரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா ஸ்பைசஸும் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி விட்டு நல்லா இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு. அவ்வளோதான். இந்த தேங்காய் மசாலா ரெடியாக இருக்குங்க. நம்ம இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இனிப்புக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தாச்சு. இது நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை உருவி போட்டுருவோம். கூடவே 2 பச்சை மிளகா, அடுத்ததாக பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுருவோம். கூடவே மிளகாய் பொடி நல்லா நிறச்சி அளந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் போட்டாச்சுங்க. நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாய் பொடி போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே 2 நாட்டு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். அரைச்சி சேர்க்கும்போது அது குயிக்காகவும் வதங்கிடும். அந்த கிரேவியும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக திக்காக கிடைக்கும். ஸோ அதுக்கு வேண்டி நான் இங்கே அரைச்சி சேர்த்துருக்குறேன். நான் இங்கே அரைச்சி சேர்த்துருக்கிறது நல்லா புளிப்பான நாட்டு தக்காளி. தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் போடும்போது குயிக்காக தக்காளியும் வதங்கிடும். நல்லா உப்பு காரம் பிடிச்சி நல்லா வதங்கி வரட்டும். ஒரு வாட்டி எல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் மேலே அப்படியே நல்லா கொதிக்கட்டும். அந்த தக்காளி நல்லா வதங்கி சுருங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஸ்டவ் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாங்க. நல்ல 4 முருங்கைக்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கழுவி எடுத்து இப்போ இந்த கிரேவியில் சேர்த்தாச்சு. நல்ல ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவாங்க. நல்லா வதங்கின அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த முருங்கைக்காவும் கொஞ்சம் வதங்கி வரட்டும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 300 ml கிட்ட தண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா கமகமன்னு வாசனை வருது. ஒரு 60% அந்த முருங்கைக்காய் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த தேங்காய் மசாலா விழுது கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் மிக்ஸி அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோ. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறோம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நல்ல ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகும். அந்த முருங்கைக்காவும் நல்லா வெந்து வரணும். இப்போ அகைன் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள் இந்த கிரேவி குழம்பு நல்லா திக்காக இருக்குது. முருங்கைக்காவும் நல்லா வெந்திருக்கு. வாசனை நல்லா கமகமன்னு வருது. ஒரு முருங்கைக்காய் எடுத்து அழுத்தி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சு மூடியை போட்டு விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ இங்கே ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, அருமையாக சுவையாக முருங்கைக்காய் மசாலா கறி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஹைலைட்டு அந்த மசாலா தாங்க. நல்லா ஆந்திரா ஸ்டைலில் அந்த வேர்க்கடலை, தேங்காய், எள்ளு மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து அரைச்சி மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி இந்த முருங்கைக்காய் தாளித்து விட்டு அந்த மசாலா விட்டு கொதிக்க விட்டு இறக்குனா வாசமா கமகமன்னு வாசனை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் நல்ல பொருத்தமாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாராட்டு நிச்சயம். இது ஒரு குயிக்கான ரெசிபியும் கூடங்க. நல்லா அந்த மசாலாவை வறுத்து அரைச்சி தளிச்சு விட்டால் முடிஞ்சுது. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிடும். ஜம்முன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் நல்ல சூடாக சாதம், இந்த முருங்கைக்காய் மசாலா கறி, வாழைத்தண்டு பொரியல், சக்கரவள்ளி கிழங்கு வறுவல். இது எங்கள் வீட்டோடைய சமையல். நீங்கள் எந்த பொரியல் வேணாலும் வைக்கலாம். பட் மிஸ் பண்ணாமல் இந்த முருங்கைக்காய் கறி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.